வணக்கம். இது மீரா தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குரிய பௌத்த துறவி ஞானசார தேரருக்கு பிடியாணை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு தாமரை கோபுரத்தில் உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் வழங்கிய வாக்குமூலம். சுமந்திரனின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கின்றார் கையெதிரகுமார் பொன்னம்பலம். தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சுயேட்சையாக களமிறக்கம். முன்னாள் அமைச்சர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. வைத்தியர் அர்த்துனாவுக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம். யாழில் தொடரொன்றில் மோதுண்டு ஒருவர் பலியாகினார். வடக்கில் மணல் கொள்ளையில் ஈடுபடும் வாகனங்கள் தொடர்பில் அதிரடி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. லண்டனில் மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்ட தமிழருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து விட்டார்கள். கருணா கவலை. தொடர்ந்து விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடகத்தே ஞானசார தேரருக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி குறித்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு கொழும்பில் உள்ள நிப்போன் கோட்டையில் தேசிய பொதுபல சேனா அமைப்பால் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் இஸ்லாமியர்களின் குர்ஆனை அவமதித்ததாக ஞானசார தேரர் மீது வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது அவர் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததால் இது குறித்த விசாரணையானது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து வீழ்ந்து உயிரிழந்த மாணவி ஏற்கனவே உளவியல் ஆலோசனையை பெற்று வந்துள்ளதாக போலீசாரிடம் அவரது பெற்றோர் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி அன்று கொள்ளுப்பட்டி அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களின் நெருங்கிய தோழி இவர் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த மாணவி தனது நெருங்கிய நண்பியும் நண்பரும் உயிரிழந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்ததாக உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் வகுப்பறையில் தனிமையில் இருந்து வந்த நிலையில் அவரது கல்விக்கு தடை ஏற்பட்டிருந்ததாகவும் குடும்ப அங்கத்தவர்களுடனான தொடர்பையும் குறைத்துள்ளதுடன் உணவு உண்பதையும் தவிர்த்து வந்ததாக அவரது பெற்றோர் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த மாணவியின் பிரேத பரிசோதனையில் பலத்த காயங்கள் காரணமாக குறித்த மரணம் சம்பவித்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவியின் இறுதிச் சடங்கு இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருந்து வீழ்ந்த மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு 5 அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் சுமந்திரனின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் காலங்களில் தமிழரசு கட்சி சமஷ்டி இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை, ஒற்றை ஆட்சியை எதிர்கொள்கின்றோம் என்ற கோரிக்கைகளை தமிழ் மக்களிடம் முன்வைத்து வாக்குகளை பெறுகின்றார்கள். தேர்தலில் வென்ற பின்னர் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணைகளை மறந்து தமது இருப்புகளையும் சுயலாப அரசியலையும் மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளில் தமிழரசு கட்சி ஈடுபட்டு வருகின்றது. அண்மையில் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறு கோருகின்றார். இதில் வேடிக்கை என்னவென்றால், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவை முதலில் சந்திக்க சென்ற சுமந்திரன் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பில் அனுரவுடன் பேசாமல் மதுபான அனுமதி பத்திர பெயர்களை வெளியிடுமாறு கேட்கின்றார். பெயர் பட்டியல் வெளியிடுவதை வேண்டாம் என நாங்கள் கூறவில்லை. சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள் தனக்கு வேண்டாதவர்களை அப்புறப்படுத்துவதற்கும் தனது இருப்பை தக்க வைப்பதற்கும் மதுபான அனுமதி பத்திரங்களை வெளியிடுமாறு கேட்பதாகவும் நான் கருதுகின்றேன். ஏனெனில் தமிழ் மக்களுக்கு வரலாற்று துரோகங்களை செய்த JVP தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற பெயருடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அனுர ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கு அரசியல் ரீதியாக ஆதரவு வழங்கிய கட்சிகளில் பிரதானமான கட்சியாக JVP விளங்கியது. சமாதான ஒப்பந்த காலத்தில் வடக்கு கிழக்கை இணைப்பை நீதிமன்றம் சென்று பிரித்தவர்களும் JVP-யினர் தான். அது மட்டுமல்லாது அரசியல் அமைப்பு தான் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு இராணுவத்தை தண்டிக்க விடமாட்டேன் என்று கூறும் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க காணப்படுகின்றார். இவ்வாறு தமிழ் மக்களுக்கு துரோகங்களை இழைத்த கட்சியை சேர்ந்தவர்களிடம் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் சந்திக்க சென்ற போது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் பேசி இருக்க வேண்டும். அதுவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சி செய்ய வேண்டிய கடமை. அதனை சுமந்திரன் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, அது தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுரவை சந்தித்தமை தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பொதுவெளியில் பேசப்பட்டு வருகின்றன. ஆகவே தமிழரசு கட்சியும் சுமந்திரனும் தமிழ் மக்களுக்கு வழங்கிய ஆணையிலிருந்து விலகி தமது சொந்த சுயநலத்துக்காக செயற்பட்டு வரும் நிலையில் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோசனப்பட மாட்டார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட தனிநபர் அராஜகத்துக்கு எதிராக போரிடுவதன் அடையாளமாக தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற பெயரில் சுயேட்சையாக களமிறங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியை உடைப்பதற்காக திட்டமிடப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்ட நபர் வெற்றிகரமாக கூட்டமைப்பை உடைத்து பின்பு தமிழரசு கட்சியையும் கைப்பற்றி
விண்ணப்பம் கூட அனுப்பாதவர்களை வேட்பாளர்களாக நியமித்துள்ளதாக அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த கட்சியின் ஆயுட்கால உறுப்பினர்கள் கட்சியை விட்டு வெளியேறி புதிய கட்சியை அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 7 உறுப்பினர்களை கொண்ட குழு ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற பெயரில் சுயேட்சையாக களமிறங்க உள்ளது. அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன், ஓ ஐங்கரநேசன், தமிழரசு கட்சியின் மகளிர் அணி உறுப்பினரான விமலேஸ்வரி மற்றும் நாகரஞ்சினி, கரவட்டி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஐங்கரன், புதிய சுதந்திரன் ஆசிரியர் அகிலன் முத்துக்குமார சுவாமி, ஊர்காவல்துறை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கருணாகரன் நாவலன் ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இதேவேளை தமிழரசு கட்சியை பேரினவாத ஊடுருவலில் இருந்து காப்பாற்றி மீட்டெடுக்க அனைத்து தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்களும் தங்களோடு ஒன்றிணைய வேண்டும் என்று மேற்படி தரப்பினர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இலங்கையின் முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட 50 குடியிருப்புகளில் 14 குடியிருப்புகள் மாத்திரம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய வீடுகளை கையளிக்கும் பணிகள் மந்தகதியில் இடம்பெற்று வருவதாக பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபை, உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே குடியிருப்புகளை ஒப்படைக்க தவறிய முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நியமனம் மற்றும் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் தமது உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை ஒப்படைக்குமாறு அமைச்சு அறிவித்தல் விடுத்துள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை வழங்குவது தொடர்பில் மீளாய்வு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நிபந்தனையின் அடிப்படையில் இன்றைய தினம் பிணையில் செல்ல சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. குறித்த வழக்கை இன்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் மூலம் விசாரணைக்கு எடுத்த போது நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா தொலைபேசியில் சக வைத்தியர்களை அச்சுறுத்தியமை, சமூக ஊடகங்களில் அவதூறு ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றங்களுக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கில் வைத்தியர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வழக்கு விசாரணையின் போது பிணை நிபந்தனைகளை மீறியமை, ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியமை உள்ளிட்ட காரணங்களினால் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த வாரம் அர்ச்சுனாவின் சட்டத்தரணி நகர்த்தல் பத்திரம் மூலம் மன்றில் பிணை விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் அதற்கான கட்டளை நாளைய தினம் வியாழக்கிழமை வழங்கப்படும் என்று மன்று திகதியிட்டிருந்தது. வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை மற்றும் அவர்களுடன் தொலைபேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ச்சுனா மீது ஏனைய வைத்தியர்களால் வழக்குகள் தொடரப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் தொடருந்தில் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது குருக்கள் கிணற்றடி வீதி அளவட்டி பகுதியைச் சேர்ந்த கந்தையா இலங்கேஸ்வரன் என்கின்ற 58 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபரின் ஒரு பிள்ளை கனடாவிலும் மற்றைய பிள்ளை இந்தியாவிலும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த நபர் இன்று மாலை சுன்னாகம் மயிலணி பகுதியில் உள்ள தாயார் வீட்டிற்கு நடந்து சென்ற போது சுன்னாகம் பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வேளை தொடர்ந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத மணலை கொண்டு சென்ற குற்றத்திற்காக அடையாளப்படுத்தப்படும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்காலத்தில் மணல் விநியோக அனுமதிகளை வழங்காமல் இருப்பதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகம் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட போலீசார் 2 விடயங்களை முன்வைத்துள்ளனர். திருகோணமலையில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு மணல் கொண்டு வருவதாக அனுமதி பத்திரத்தை பெற்றுவிட்டு கிளிநொச்சி அல்லது முல்லைத்தீவில் உள்ளூரில் இருந்து மணலை ஏற்றிவிட்டு அனுமதி பத்திரத்திற்கு அமைவாக வீதியால் பயணிக்கின்ற போது தம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதனை விட அனுமதி பத்திரம் பெறப்பட்ட ஒரு நாளில் அந்த அனுமதி பத்திரத்தை வைத்து பல தடவைகள் மணலை ஏற்றி பறிக்கின்றனர். அதன் காரணமாகவே மணலுடன் செல்லும் வாகனங்கள் வேகமாக செல்லுகின்றன என்பதனையும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக போலியான அனுமதி பத்திரங்களையும் தயாரிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கு தீர்வாக மணல் அனுமதி பத்திரத்தில் QR முறைமையை கொண்டு வந்து போலீசார் பரிசோதிப்பதற்கு ஏதுவாக அதனை செயற்படுத்தும் முறைமை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றங்களால் சட்டவிரோத மணல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்டதாக அடையாளப்படுத்தப்படும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது என்றும் அந்த வாகனங்களுக்கு ஒருபோதும் மணல் விநியோக அனுமதி பத்திரம் வழங்குவதில்லை என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தில் ஒரு மாவட்டத்தில் இருந்து மத்திய மாவட்டத்துக்கு மணல் கொண்டு செல்லப்படுவதனால் எதிர்காலத்தில் 2 மாவட்ட செயலாளர்களுக்கும் அது தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவை என்ன நோக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன என்பதும் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட தமிழ் ஆசிரியர் ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களை உடல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தார் என்ற 8 குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு 11 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
லண்டன் குரோய்டன் பகுதியைச் சேர்ந்த 51 வயதான ஏக்கப் தனுகரன் என்கின்ற நபருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் அங்கம் வகித்த அரசியல்வாதிகளின் ஆசாபாசங்களால் பதவி மோகத்தால் சுக்குநூறாக உடைந்து போயுள்ளது என்று கருணா அம்மான் என அழைக்கப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ள நிலையில் இன்று ஊடகங்களிடம் பேசிய போது கருணா இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். விநாயகமூர்த்தி முரளிதரன் தமிழீழ விடுதலை புலிகளின் கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்ததுடன் இலங்கை இராணுவத்துடனான பல சமர்களிலும் நேரடியாக கலந்து கொண்டிருந்துள்ளார். கடந்த 2003ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கணிசமான கிழக்கு போராளிகளுடன் விலகியதுடன் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் சென்று மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் பதவியினை வகித்திருந்தார். எவ்வாறாயினும் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்த நிலையில் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதாக கூறப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டு தேர்தலின் போது கருணா அம்பாறையில் போட்டியிட்டதனால் அங்கு வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனமை குறித்து பலரும் கவலை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.